ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சாப்டர் வந்து ஆரம்பிச்சிட்டோம். அதாவது இந்தியாவிலேருந்து இந்தியாவை பற்றி எழுதினவங்களோட தாண்டி வெளிநாட்டிலேருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை பற்றி எழுதியிருக்காங்க, அப்போ உள்ள இந்தியாவோட மக்களோட பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், அப்போ உள்ள வரி எவ்வளோ செலுத்தினாங்க, அப்போ உள்ள அரசு எவ்வளோ அதிகாரம் வந்து அவங்க மேலே செலுத்துச்சு, என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்க, அப்போ உள்ள மக்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு, மக்களோட சாதி முறைகள்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வெளியிலேருந்து உள்ளே வராங்களோ அவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனித்து எழுதியிருப்பாங்க அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஈவன் நிறைய ரைட்டர்ஸுமே வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து எழுதியிருக்கான்னு சொல்லி அவங்கள மாதிரி நிறைய சில பேர்த்தோட ஒரு நூல்களை வந்து தொகுத்து அவங்கள பற்றியும் அவங்க எழுதின ஒரு புத்தகங்களை பற்றியும் சொல்கிறது தான் வந்து இந்த ஒரு புத்தகம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கோ போலோ அப்படின்றவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பயணம் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை பற்றி என்ன எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு த ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ அப்படின்ற ஒரு புத்தகத்தையுமே வந்து அந்த ஒரு வரலாறில் இங்கே பதியப்பட்டு அந்த ஒரு புத்தகத்தையுமே சஜஷன் பண்ணாங்க எஸ் ராமகிருஷ்ணன். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து நம்ம இந்த புத்தகத்தை பற்றி அப்லோட் பண்ணிட்டோம், மார்க்கோ போலோவோட பயணங்கள் பற்றி. ஸோ இது வந்து ஒரு 2வது சாப்டர். ஸோ நீங்கள் அந்த மார்க்கோ போலோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தாராளமாக வந்து போய் பாருங்கள். இந்த சேனல் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அதில் உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். இது வந்து 2வது வீடியோ, இபின் பதுதா. ஸோ இபின் பதுதா அப்படின்ற ஒரு பயணியுமே வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இந்தியாவில் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்தியாவை பற்றி என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத சின்ன சின்ன விஷயமாகவும், இபின் பதுதா அப்படின்றவங்க வந்து அவங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதும், அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த புத்தகத்தை வந்து எழுதினார், அவரோட பயண குறிப்பு அப்படின்றதையும் வந்து பேச போகிறது தான் வந்து இந்த ஒரு வீடியோ. நம்ம அப்பப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஷார்ட்ஸு, இந்த அவுட் சைடு ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ண அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு முழுக்க என்ன காரணம் அப்படின்னா வந்து அப்படி அந்த வீடியோ பார்க்க வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இந்த சேனல் செக் பண்ணி இந்த மாதிரி புத்தகங்களை பார்த்துட்டு புத்தகங்கள் வாங்கி அதை படித்து அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி வாசிப்பு பழக்கம் வந்து அவங்களுக்கும் ஏற்படணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து அந்த சேனலை வந்து நம்ம இந்த சேனலை வந்து ஒரு ஆக்டிவாக வச்சுருக்கணும். அப்படின்றனால தான் வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் வெளியில் போனால் வந்து ஒரு வீடியோவாக இருக்கட்டும் அதை அப்லோட் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த சேனல் வந்து எதுக்காக அப்படின்னா புத்தகங்களுக்காகவும் வாசிப்பு பழக்கத்தை வந்து எல்லாமே வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் வந்து ஆரம்பித்தது. அதை பற்றி தான் வந்து முக்கால்வாசி வீடியோ இருக்கும். நம்ம அவுட் சைடில் சேனல் அந்த வீடியோஸ் போடுறது எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான், அது வழியாக வருவாங்க அப்படின்றதுக்காக தான், அதையுமே ஜஸ்ட்டு சொல்லிடலாம் அப்படின்னு. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இபின் பதுதாவின் இந்தியா. ஸோ இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் வந்து மதம் ரிலேட்டடாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்க வந்து இப்போ இங்கேருந்து ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, இல்லை இங்கேருந்து காசி ராமேஸ்வரம் போகிறாங்க, இல்லைருந்து வேளாங்கண்ணி போகிறாங்க அப்படின்னா வந்து போகிற வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து அந்த புனித பயணம் போயிருக்காங்களோ வெறும் வந்து அந்த புனித பயணத்தை மட்டும் முடிச்சுட்டு வருவாங்களா, அதாவது வந்து எந்த ஒரு இறைவனை தேடி போனாங்களோ அந்த ஒரு மத நம்பிக்கையை மட்டும் முடிச்சுட்டு வருவாங்களாம். பட் அப்படி போகும்போது வந்து அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணுறவங்களோ வந்து 1-2 பேர் சேர்தான் இருக்காங்களா. அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து இபின் பதுதான்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 1-2 பேர் வந்து அந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்களா. அவங்கள பற்றி சின்னதாக ஒரு 2-3 வரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இபின் பதுதா பற்றியும், அவர் எங்கேருந்து வந்தாருன்னு பற்றியும், அவர் எத்தனை வருஷம் பயணம் பண்ணார் அப்படின்றதும், அவர் இந்தியாவை பற்றி என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் எழுதியிருக்காரு அப்படின்றதையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க. நான் சின்ன விஷயத்தை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன விஷயமா நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில். இபின் பதுதாவின் இந்தியா. புனித பயணம் செல்வது ஆதிகாலம் தொட்டே தொடர்ந்து நடந்து வரும் நிகழ்வாகும். 14ஆம் நூற்றாண்டின் இங்கிலாந்தில் உள்ள கான்டர்பரி தேவாலயத்தினை வழிபடுவதற்காக நடைபயணமாகவே யாத்திரை மேற்கொண்டவர்கள் வழியில் ஆங்காங்கே தங்கி போகும்போது சொன்ன கதைகளை தொகுத்து சாசர் ஆங்கிலத்தில் எழுதிய கான்டர்பரி கதைகளை இந்த வகை எழுத்திற்கு ஒரு சான்றாக சொல்லலாம். புனித பயணம் மேற்கொள்பவர்கள் அதை ஒரு மத கடமையாகவே மேற்கொள்கிறார்கள். ஆகவே அவர்களின் கவனம் இறை நம்பிக்கையின் மீது மட்டுமே குவிந்திருக்கிறது. தங்களது பயண வழிகளை பற்றியோ அல்லது பயணத்தின் போது கண்ட நிலக்காட்சிகளையோ அவர்கள் நினைவில் வைத்திருப்பதே இல்லை. விதிவிலக்காக ரிச்சர்ட் பர்டன் போன்றவர்கள் புனித பயணம் மேற்கொண்ட போது பயணத்தின் ஊடாக அந்த மக்களின் கலாச்சார சமூக வாழ்வியலையும் தனது எழுத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து 2-3 பேர் தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முக்கியமானவர் வந்து இபின் பதுதான்றாங்க. ஸோ இந்த சாப்டரில் வந்து படிக்க போகிற இபின் பதுதாமே வந்து ஒரு யாத்ரிகர், அதாவது வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை மாதிரி நிறைய கண்ட்ரிக்கு வந்து அதை வந்து பதிவு பண்ணவங்க, பெரிய ஒரு பயணி. அவர் வந்து மொரோக்காவில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் வந்து பிறந்திருக்காரு. 1304ஆம் ஆண்டில் வந்து பிறந்திருக்காரு. நீதிபதி வீட்டில் வந்து அவர் பையனாக வந்து பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1304. இப்போ வந்து நம்ம 2025 இருக்கோமா, கிட்டத்தட்ட வந்து அதுவே வந்து ஒரு 1000 வருஷம் பக்கம் நெருங்கி வருது. இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு. ஸோ அவரோட பேர் வந்து அபு அப்துல்லா முகமது இபின் பதுதா அப்படின்றவர் தான் அவரோட முழு பேர். மதக்கல்வியும் அரபி இலக்கணமே வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் வந்து மத ரிலேட்டடாக வந்து பயணம் பண்ண வந்து போயிருக்காரு. ஸோ இஸ்லாமிய நெறிகளில் வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டுட்டு இருந்திருக்காரு. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவரோட 20வது வயதில் என்ன பண்ணியிருக்காரு, மெக்காவுக்கு போகலாம்.
ஸோ முஸ்லீம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த மெக்கா மதினாவுக்கு வந்து போவாங்கல்ல, அது வந்து அவங்களோட 5 கடமைகளில் வந்து ஒரு கடமை. பட் அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் கடன் இருந்துச்சுன்னா வந்து அதுக்கு போக தேவையில்ல. உங்களுக்கு ஏதாவது கடன் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு அது 5வது கடமை, லாஸ்ட் கடமை தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து அந்த தொழுகை அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 5வது கடமை. இது போயே ஆகணும்னு கட்டாயம் இல்லை. நீங்கள் முதல் 4 கடமையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பணம்லாம் சேர்த்து இருந்தால் நீங்கள் 5வது கடமையை செய்யலாம். ஸோ இது வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 20வது வயசுலேயே வந்து நமக்கு வந்து அந்த மெக்காவுக்கு போகணும். ஏன்னா மத நம்பிக்கையிலையும் அந்த இறை நம்பிக்கையிலும் வந்து ரொம்ப ரொம்ப ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு. அதனால் அந்த ஒரு 20வது வயசில் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அவரோட மெக்கா பயணத்தை. மெக்காக்காக பயணம் பண்ணவர் அந்த மெக்காவில் வந்து ஒரு 2 வருஷம் இருந்திருக்காரு. அங்கே வர்றவங்கள்ட்டலாம் தங்கி பேசிட்டு அவங்களோட வாழ்க்கை முறை, அந்த மெக்கா நகரத்தோட வாழ்க்கை, அந்த மக்கள் அதெல்லாம் வந்து பேசிட்டு கிட்டத்தட்ட வந்து 20 வயசில் போயிட்டு 50 வயசில் தான் திருப்பி அவரோட ஊர் மொராக்கோக்கு போயிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து 30 வருஷம் வந்து ட்ராவலில் இருந்த ஒரு மனுஷன் தான் வந்து இந்த இபின் பத்துதா. இப்போலாம் நம்ம வந்து ஒரு ட்ராவல் போனால் எவ்வளோ வீடியோ போடுறோம், எவ்வளோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறாங்க. இங்கேருந்து ஒரு லடாக்குக்கோ இல்லை இங்கேருந்து சும்மா ஒரு 5 மணி நேரத்துக்கோ இல்லை இங்கேருந்து டெல்லிக்கு போனதுக்கே வந்து எவ்வளோ வீடியோஸ் வருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருஷம் ட்ராவலில் இருந்திருக்காரு. இப்போ நமக்குலாம் வந்து ஒரு மாதம் ட்ராவல் போயிட்டு வந்தால் ஒரு வாரம் போயிட்டு வந்தாலே வந்து உடம்பு சரியில்லாமல் வந்துடும். 2 நாள் போயிட்டு வந்தாலே சாப்பாடு ஒத்துக்காது, ஏதாச்சும் ஒரு சிக்கு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும், வயிற்று பிரச்சனைகள் நிறையவே வரும். பட் ஆனால் இவர் வந்து 30 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. தனது 20வது வயதில் மெக்காவிற்கு புனித பயணம் துவங்கினார். புனித கடமைகளை நிறைவேற்றுவதற்காக துவங்கிய இந்த பயணம் அப்படியே 44 தேசங்கள், 11,000 நாட்கள், 75,000 மைல் வரைக்கும் நீண்டு செல்லும் என இபின் பதுதாவிற்கு தெரிந்திருக்கவில்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து 20 வயசில் ஆரம்பித்த பயணம் வந்து அது எப்படி ஆகுச்சுன்னா 44 தேசம் போயிருக்காராம், 16,000 நாட்கள் பயணம் பண்ணியிருக்காராம், 75,000 மைல் இவ்வளோ கடந்து போகும்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்க இல்லையா. ஏன்னா 20 வயசில் வந்து சும்மா மெக்காவுக்கு போகலான்னு சொல்லி ஆரம்பித்தவரான். 20 வயசில் போனோடனே வந்து மெக்கா நகரத்தில் வந்து தங்கியிருக்காரு. அங்கே என்ன பண்ணியிருக்காரு, திருப்பி வர்றப்ப மனசு இல்லாமல் அந்த மெக்காவுக்கு வர்றவங்கலாம் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட ஊர்கள்லாம் என்ன, அவங்களோட வாழ்க்கை எப்படியா இருக்குது, மெக்கா நகரத்தோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மெக்கா நகரத்திலே வந்து ஒரு 2 வருஷம் வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இவருக்கு திடீர்னு தோணியிருக்குன்னா வந்து இந்தியா பூரா உலகம் பூரா உள்ள முஸ்லீம் அரசர்கள்லாம் நம்ம போய் சந்திச்சு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நினப்பு வந்து அந்த மெக்காவில் வந்து வந்திருப்பாங்களா, மறுபடியும் அவங்க நாடு திரும்புவாங்களா, அவங்களோட ஊர்களுக்கு திரும்புவாங்களா, அங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து இதை வந்து பெருசாக சொல்லாமல் அவங்களோட பேசி நட்பாகிட்டு அவங்க கூட வந்து கடல்லே வந்து கடல் பயணமாக வந்து போயிருக்காரு. அப்படி போகிறப்போ வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. சில நேரத்தில் வந்து கடல் அந்த அலைனால் வந்து கப்பல் சிக்கி அதில் வந்து மாட்டியிருக்காரு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திச்சிருக்காரு. இப்படி சந்திச்சுமே வந்து அவரோட 30 வருஷம் பயணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடந்திருக்கு. அதுதான் வந்து சொல்கிறாங்க 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அவர் மொராக்கோக்கு வந்து போயிருக்காரு. அப்போது அவருக்கு உலகம் முழுவதும் இருந்த இஸ்லாமிய அரசர்களை நேரில் கண்டு வர வேண்டும் என்ற ஆசை உருவானது. இந்த ஆசையை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மெக்காவில் தன்னோடு நெருக்கமாக இருந்த வணிகர்கள் மற்றும் கடலோடிகளோடு சேர்ந்து கொண்டு தனது பயணத்தை துவங்கினார். 6 ஆண்டு காலம் அவர் தொடர்ந்து பயணம் செய்தார். இந்த பயணத்தின் நடுவில் பாக்தாத்திலும் மெசபடோனியாவிலும் குபா என்ற பழமையான நகரிலும் சில மாதங்கள் தங்கிச் சென்றார். மார்கோ போலோவை போன்று 4 மடங்கு தூரம் பயணம் செய்த இந்த யாத்ரீகன் ஒவ்வொரு தேசத்தினை பற்றியும் துல்லியமாக தனது நினைவுகளை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக பாக்தாத் நகரை பற்றி விவரிக்கும் போது அங்கிருந்த குளியல் அறைகள் பற்றியும், பாக்தாத் நகரின் தெருக்கள், அங்காடிகள், இசைக்கூடங்கள், வீதிக்கு அங்கு நிலவும் தட்பவெப்பம், தயாரிக்கப்படும் உணவு, மக்களின் பேச்சு வழக்கு, என்ன வகையான உடை அணிந்திருந்தார்கள், அன்றைய செலவாணியில் இருந்த நாணயம் எது, என்ன வகையான மரங்கள் அங்கிருந்தன, எது போன்ற கேளிக்கைகளில் மக்களுக்கு விருப்பம் இருந்தது, மக்களின் மத ஈடுபாடு எப்படி இருந்தது என்று துல்லியமாக குறிப்பிட்டான்னு சொல்லிட்டு அந்த பாக்தாத்தில் உள்ள அந்த நகரத்தை வந்து இவ்வளோ விஷயத்தையும் வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமாக வந்து மென்ஷன் பண்ணுவாராம். இன்னும் முக்கியமாக இது மாதிரி தான் வந்து அந்த 30 வருஷ பயணத்தில் வந்து எல்லாத்தையுமே வந்து அவர் திருப்பி அவரோட ஊருக்கு போய் சேர்ந்தோடனே அங்கே ஒருத்தர் மூலியமாக வந்து 2 வருஷமாக வந்து அரசு சபையில் உட்காந்துட்டு அவர் நடந்ததெல்லாம் அந்த 30 வருஷம் சொல்லுவாராம். அதை வந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்களா. அதுதான் வந்து இந்த இவர் எழுதின அந்த வரலாற்று நூல் அப்படிம்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு குறிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அந்த பாக்தாத்தில் வந்து ஒரு குளியல் இருந்துச்சான். அங்கே இவர் போய் தங்கினப்போ அங்கே வந்து எப்படிலாம் வந்து இவரை வந்து உபசரிச்சாங்கன்றதோ சொல்கிறாங்களா. இப்படிலாம் வந்து போனோடனே ஒரு 3 துண்டு கொடுப்பாங்களாம் குளிக்கிறதுக்கு. ஒரு துண்டு வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு துண்டு வந்து கட்டிக்கிறதுக்கான். இன்னொன்று வந்து நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்தோடனே அந்த ஈரத்துண்டை கழட்டி போட்டு மறுபடியும் வந்து இன்னொரு துண்டு கட்டிக்கிறதுக்கு 2வது துண்டு தான் டவல். ஓகேங்களா. 3வது எதுக்குன்னா வந்து அதை நீங்கள் ஒன்று கீழே கட்டிப்பீங்கல்ல. ஸோ கட்டிக்கிட்டோடனே வந்து 3வது துண்டு எதுக்குன்னா வந்து உடம்பு வந்து துடைக்கிறதுக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து பாக்தாத்தில் வந்து குளிக்க போகிறதுக்கே வந்து 3 துண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி அவ்வளோ துல்லியமாக எழுதியிருக்காராம். மக்கள் வந்து இவ்வளோ சுத்தமாக இருக்காங்க, குளியலையே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி கொண்டாடுறாங்க அங்கே அப்படின்றது பாக்தாத் நகரை பற்றி இவ்வளோ சின்ன சின்ன விஷயம் கூட நோட் பண்ணாராம். இவர் தமிழகத்துக்கு அந்த மாதிரிலாம் வந்து இந்தியா பக்கத்துலாம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வெத்தலை பாக்குக்கு வந்து மக்களுக்கு வந்து தங்கம் வெள்ளி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து வெத்தலை பாக்குக்கு வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அந்த அளவுக்கு நிகராக வந்து எல்லா நல்லது கெட்டத்துலையுமே வந்து அந்த வெத்தலை பாக்கு வந்து உள்ளே வந்துடுது அப்படின்றதுமே வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காராம். இந்த நீண்ட பயணத்தின் ஒரு பகுதியாக இபின் பதுதா இந்தியாவிற்கு வருகை தந்தார். முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலத்தில் இவர் டெல்லிக்கு வருகை புரிந்த போது
துக்ளக் ஒரு உள்நாட்டு குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக தென்பகுதிக்கு சென்றிருந்தார்னு சொல்லிட்டு இவரோட பயணத்தில் அந்த 30 வருஷ பயணத்தில் வந்து ஒரு பகுதியை வந்து முகமது பின் துக்ளக் வந்து சந்திச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து டெல்லிக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு உள்நாட்டு பிரச்சனை தீர்க்க வந்து போயிருக்காரு. இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோடனே மறுபடியும் வந்தாராம். ஸோ துக்ளக் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான தண்டனைகள்லாம் கொடுக்கக்கூடியவராம். அதாவது கையை வெட்டி காலோட இணைச்சிருவாராம், காலை வெட்டி கையோட வந்து கட்டிட்டு வரான். அந்தளவுக்கு வந்து வித்தியாசமான தண்டனைலாம் கொடுக்குறாராம். ஸோ இவரை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட இந்த இபின் பதூதா என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து இந்த தங்க நாணயங்கள் அதெல்லாம் வந்து பரிசு பொருட்கள்லாம் வந்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ முகமது பின் துக்ளக் வந்து வந்துடுறாரு. வந்துட்டு இவரை பார்த்துட்டு எப்படி உங்கள் பயணங்கள்லாம் இருந்துச்சு, எத்தனை வருஷம் நீங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து இபின் பதூதா வந்து பாராட்டினாராம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எப்போல்லாம் வந்து முகமது பின் துக்ளக் வந்து இபின் பதூதா வந்து பாராட்டுறாரோ அப்போல்லாம் வந்து அவர் கையை வந்து முத்தம் கொடுக்கணுமா. அது வந்து ஒரு அரசை வந்து மரியாதைக்கு வழக்கமா. ஒரு சந்திப்பிலே வந்து அந்த முதல் சந்திப்பிலே வந்து 7 முறைன்னு சொல்லிட்டு ஒரு படிச்சிடுறேன். ஏன்னா இதே வரலாறு வந்து எனது இந்தியா புத்தகத்தில் இருக்குது. நான் அதை படிச்சிருக்கேன். அதை மட்டும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இபின் பதூதா துக்ளக்கின் விசித்திரமான மனப்போக்கு பற்றியும் குதர்க்கமான சிந்தனை பற்றியும் முன்னதாகவே அறிந்திருந்த காரணத்தால் அவர் தங்கத்தால் செய்த பரிசு பொருட்களுடன் துக்ளக்கை காண்பதற்காக காத்து கொண்டிருந்தார். துக்ளக் அவரை அருகில் அழைத்து பெர்ஷிய மொழியில் பேசி பாராட்டினார். ஒவ்வொரு முறையும் இபின் பதூதாவை அவர் பாராட்டும் போது துக்ளக்கின் கையில் இபின் முத்தமிட்டு நன்றி தெரிவிக்க வேண்டும். அந்த ஒரு சந்திப்பில் மட்டும் 7 முறை அவரது கையில் தான் முத்தமிட்டதாகவும் அந்த ஒரு நிகழ்ச்சியை துக்ளக்கின் மனப்போக்கை துல்லியமாக எடுத்துக்காட்டியதாகவும் இபின் பதூதா விவரிக்கிறான்னு சொல்லிட்டு 7 தடவை தான், நான் சொன்னது கரெக்டு தான் போல 7 தடவை வந்து முத்தம் கொடுத்துருக்காராம் முதல் சந்திப்பிலே வந்து. ஏன்னா இவர் ஒரு அரசர் வந்து முகமது பின் துக்ளக் வந்து இந்த பயணி இவர் வந்து பாராட்டினா வந்து முத்தம் கொடுக்கணுமா, அது வந்து அந்த ஒரு அரசர் இல்லை. ஸோ அப்படின்ட்டு முதல் சந்திப்பிலே வந்து 7 தடவை முத்தம் கொடுத்துருக்காரு. இவரை வந்து அவரோட ஆட்சியில் வந்து ஒரு நீதிபதியாகவுமே வந்து ஆக்கியிருக்காரு. இபின் பதூதாவின் பயண குறிப்புகள் யாவும் அவரது அந்தி காலத்தில் மொரோக்கோவின் சுல்தான் ஆணையின்படியாக அவர் சொல்ல இபின் சஜாயி என்ற கவிஞர் எழுதியதுன்னு சொல்லிட்டு அந்த இபின் பதூதாவோட அந்த பயண குறிப்பு எல்லாமே 30 வருஷம் பயண குறிப்பு எல்லாமே வந்து இபின் பதூதாவோட இந்த 30 வருஷம் பயண குறிப்பு வந்து யார் எழுதியிருக்கானா வந்து மொரோக்கோவில் உள்ள அந்த அவரோட சுல்தான் மொரோக்கோட அரசனோட ஆணைப்படி. இவரோட ஊர் வந்து மொரோக்கோ தானே. 30 வருஷத்துக்கு அப்புறம் மொரோக்கோக்கு போயிருக்காரு. அரசர் வந்து ஒரு நல்ல வரவேற்று அங்கே வந்து தினையுமே சபையில் வந்து இவர் சொல்ல அதை எழுதினவர் யாருன்னா வந்து இபின் சஜாயி அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருக்காரு. தனது வயதான காலத்தில் இபின் பதூதா தான் கண்டும் கேட்டும் அறிந்திருந்த விஷயங்களை 2 வருட காலம் தினமும் அரச சபையில் தெரியப்படுத்தினார். அதை குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு இபின் சுஜாயி தொகுத்து நீண்ட பயண நூலாக முறைப்படுத்தி புத்தக வடிவம் கொடுத்திருக்கிறார். இந்த நூலின் இபின் பதூதா கண்ட இந்தியாவை பற்றி நினைவு குறிப்புகள் ஏராளம் உள்ளன. குறிப்பாக அவர் துக்ளக்கின் குரூரமான தண்டனைகள் பற்றியும் இபின் பதூதா நீதிபதியாக பணியாற்றிய சம்பவங்கள் பற்றியும் விவரித்திருக்கிறார். ஸோ இதில் வந்து இபின் பதூதா வந்து முகமது பின் துக்ளக் வந்து சந்திச்சிருக்காரு. அவரோட 30 வருஷ பயணத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு, டெல்லிக்கு வந்திருக்காரு. இங்கே முகமது பின் துக்ளக் வந்து பார்த்துருக்காங்க. இவரோட தண்டனைகளை பற்றிலாம் வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்காராம். என்ன பண்ணுவார்னா வந்து மக்களை வந்து யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ பிடிச்சிட்டு வந்துடுவாராம். அவங்கள வந்து அந்த தப்பை வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தண்டனை கொடுத்துருவாராம். எப்படி இருந்தால் வந்து கைகளை வெட்டி காலிலும் காலையை வெட்டி கைகளிலும் தைத்து விடுங்கள் அப்படிலாம் வந்து தண்டனை வந்து கொடுப்பாராம். கிட்டத்தட்ட வந்து ஒருத்தர் வந்து இவரோட கருத்துக்கு வந்து மாற்று கருத்து பேசினாங்கன்னா அவரோட தாடி மயிரை வந்து ஒன்றா பிச்சு வந்து தண்டனை கொடுக்க சொல்லுவாராம். அந்த அளவுக்குலாம் வந்து குரூரமாக வந்து தண்டனை கொடுக்குறவரான் இவர் அந்த முகமது பின் துக்ளக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவரோட பயணம் முடிஞ்சு இந்த மாதிரி ஒருத்தட்ட வந்து மாட்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் இபின் பதூதா வந்து முகமது பின் துக்ளக் வந்து இவங்க 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா, நீதிபதியாகவுமே வந்து பொறுப்பு கொடுத்துருக்காரு. இவரோட முகமது பின் துக்ளக்கோட அரச சபையில் இவர் நீதிபதியாகவுமே இருந்திருக்காரு. இன்னும் என்னென்னா வந்து இந்த ஒரு நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் வந்து மாதத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 5000 தினார் வந்து இபின் பதூதாக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு பயணமாக வந்து இங்கே வந்து மன்னரை சந்தித்தவர் நீதிபதியாக வந்து பொறுப்பு வாங்கிட்டு அவருக்கு வந்து 5000 சம்பளம் வந்து முகமது பின் துக்ளக் வந்து 5000 கொடுத்துருக்காரு. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த மக்களோட ஒரு குடும்பத்தோட மாத சம்பளமே வந்து 50 தினார் தானா. ஆனால் இவருக்கு வந்து ஒரு 5000 தினார் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில கிராமங்களை வந்து ஒதுக்கி நீங்கள் வந்து வரி வசூல் பண்ணிக்கோங்கன்றதையுமே வந்து இபின் பதூதா கொடுத்துருக்காரு. ஒரு பயணியாக வந்தவருக்கு வந்து இவ்வளோ நீதிபதி பொறுப்பு கிடச்சிருக்கு, ஒரு சம்பளம் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து சில கிராமத்தோட வரியுமே நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து முகமது பின் துக்ளக் வந்து இவரோட வேலையுமே பிடிச்சி போயிருக்கு. இவர் அந்த நீதிபதியாகவும் வந்திருக்காருல, அதனால் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி இவ்வளோ வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பெரியப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊருக்குள்ள வந்து 3 மாதம் தங்கியிருக்கார் இபின் பதூதா. அவரோட 30 வருஷ பயணத்தில் இபின் பதூதாவிற்கு மிக ஆச்சரியமானதாக இருந்தது வெற்றிலை. தென்னாட்டு மக்கள் வெற்றிலைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவே இல்லை. அவரது ஒரு குறிப்பில் விருந்தினர்களை வரவேற்று வெற்றிலை பாக்கு தருவது அவர்களுக்கு தங்கமோ வெள்ளியோ தருவதை விடவும் உயர்வானது என்று குறிப்பிடுகிறார். முகமது பின் துக்ளக்கின் நிர்வாக சீர்கேடுகள் ஒரு பக்கம் தேசத்தை நிலைகுலிய செய்தது, இன்னொரு பக்கம் அவருக்கு எதிராக எதிர்ப்பு இயக்கங்கள் வலுக்க துவங்கின அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நீதிபதியாக இருந்திருக்காரு. முகமது பின் துக்ளக் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு டயத்துக்கு மேலே வந்து இவரோட ரொம்ப குரூரமான தண்டனைகள்னால வந்து இவரோட மக்களோட
மக்களுக்கு வந்து முகமது பின் துக்ளக் மேலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வெறுப்பு வருது. அதனால் நிறைய எதிர்ப்பு இயக்கங்கள்லாம் உருவாகுது. ஒரு டயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முகமது பின் துக்ளக் வந்து தனக்கு எதிராக வந்து யார் யாரெல்லாம் எதிர்ப்பு இயக்கங்கள் வந்து வச்சுருக்காங்களோ, யார் யாரெல்லாம் அதில் செயல்படுறாங்களோ அவங்கள வந்து மொத்தம் அழிச்சிடலாம். பாருங்கள், அந்த இதில் வந்து எந்த அளவு அரசியல் பண்ணியிருக்காங்க. ஸோ கருத்தால் மொத்தமாக யார் யாரெல்லாம் நமக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்களோ அவங்க மொத்தம் அழிச்சிடலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அதை ஒரு பட்டியல் போட்டிருக்காரு. அதில் என்னென்னா, அந்த எதிர்ப்பு குரல் கொடுத்த ஒருத்தரோட வீட்டில் வந்து இபின் பதுதா வந்து தங்கியிருக்காரு, கொஞ்சம் நட்பாக இருந்திருக்காராம். அதனால் இபின் பதுதாக்கு வந்து பயமாயிடுச்சான். நம்ம வந்து இவ்வளோ பெரிய பயணத்தில் வந்து வந்திருக்கோம், மறுபடியும் நம்ம ஊர் போய் சேரணும். 20 வருஷம் கழிச்சு 20 வயசில் வந்தோம், இத்தனை வருஷமும் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ முகமது பின் துக்ளக் லிஸ்ட்டில் வந்து நம்ம பேர் வந்துச்சு. ஏன்னா நம்ம அவர் பிளான் பண்ணி ஒருத்தரை வந்து இப்போ இபின் பதுதா வந்து என்னென்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாராம். அதாவது 20 வயசில் வந்து நம்ம பயணத்தை வந்து தொடங்கியிருக்கோம், ஏகப்பட்ட இடத்துக்கு போயிருக்கோம். ஆனால் இப்போ முகமது பின் துக்ளக்கு வந்து நிறைய மக்கள் வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. நானுமே அந்த ஆட்சியில் வந்து நீதிபதியாக இருந்திருக்கேன். அவர் அந்த லிஸ்ட்டை எடுத்து எல்லாத்தையுமே அழிக்கலான்னு போகிறப்ப அதில் உள்ள லிஸ்ட்டில் உள்ள ஒரு ஆள் வீட்டில் வந்து நான் தங்கி இருந்திருக்கேன், கொஞ்சம் நட்பாக இருந்திருக்கேன். அது தெரிஞ்சு திவரையும் கொன்று வரான்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஒரு பைத்தியமாயிலாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அதாவது அப்போதையாச்சும் நம்மளை வந்து விட்டுரு வரான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயத்தில் இருந்தாராம், தொழுதுகிட்டே இருந்தாராம். முகமது பின் துக்ளக் வந்து நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு டயத்தில் வேலை வந்து இந்த டெல்லி தெருவில் சுற்றிக்கிட்டே இருந்தாராம், மாறுவேடரை போட்டு பிச்சைக்காரனாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு டயத்துக்கு மேலே வந்து முகமது பின் துக்ளக்கே வந்து அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் சீனாக்கு பயணம் பண்ணணுன்னே இவர் என்ன பண்ணியிருக்காராம், பரவாயில்ல தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு இவராக போய் முகமது பின் துக்ளக் கேட்டுக்கிறேன், நான் மறுபடியும் வந்து மெக்காவுக்கு போனேன், நான் கிளம்புவான்னு கேட்டோன்னே நீங்கள் மெக்காக்கெலாம் போவேணாம், சைனாக்கு போங்க, தூதுவராக போங்க சொல்லி ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அதுக்கு இபின் பதுதா என்ன பண்ணியிருக்காரு, பரவாயில்ல இவர்கிட்ட நம்ம தப்பிச்சா போதும், நம்மளையும் கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை கேட்டு வந்து சைனாக்கு வந்து பயணம் பண்ணி போயிருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அந்த 2 பேருமே அவ்வளோ சொல்கிறாங்க. சில நாட்களில் பிச்சைக்காரர் போல வேடம் அணிந்து கொண்டு இபின் பதுதா டெல்லி தெருக்களில் சுற்றியலைந்திருக்கிறார். முடிவில் ஒரு நாள் அரசரிடமிருந்து அழைப்பு வந்தது. அரசரை கண்டதும் வணங்கி தான் திரும்பவும் ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக இபின் பதுதா சொன்னார். துக்ளக் அதை மறுத்து அவரை சீனாவிற்கு தூதுவராக நியமித்து தேவையான பொருட்களும் வேலையாட்களும் தந்து சீனாவிற்கு அனுப்பி வைத்தார். துக்ளக்கிடமிருந்து தப்புவதற்காக அந்த பணியை ஒத்துக்கொண்டார் இபின் பதுதா. மார்க்கோ போலோவிற்கு பிறகு சீனாவிற்கு சென்ற வெளிநாட்டு பயணி இவரே ஆகும். சீனாவிற்கு செல்வதற்காக புறப்பட்ட கடற்பயணத்திலும் கப்பல் விபத்திற்கு உள்ளாகி மீனவர்களால் காப்பாற்றப்பட்டு இலங்கைக்கும் மாலத்தீவுகளுக்கும் சென்ற இபின் பதுதா கடுமையான போராட்டத்தின் பிறகு சீனாவிற்கு சென்றிருக்கிறார். இபின் பதுதாவின் காலத்தில் இந்தியாவின் சாதாரண மக்கள் தொடர்ந்து வரியாலும் அதிகார நெருக்கடியாலும் கசக்கி பிழியப்பட்ட நிகழ்வுகள் அவரது பயண குறிப்புகளில் முழுமையாக விவரிக்கப்படுகின்றன. 30 ஆண்டுகளுக்குள் பயணத்தில் ஏதோதோ நகரங்களில் நோயுற்றும் பிடிபட்டும் கப்பல் விபத்துக்குள்ளாகி மோசமான உடல் நலக்கேட்டிற்கும் உள்ளான இபின் பதுதா பயணங்களின் முடிவாக தனது சொந்த தேசம் திரும்பினார். அவருக்கு சுல்தான் சிறப்பாக வரவேற்பு கொடுத்து பாஸ் என்ற நகரில் வசிப்பதற்கான உதவிகள் செய்தார். இபின் பதுதாவின் பயண குறிப்புகள் 3 தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. இந்த தொகுப்புகளை வாசிக்கும் போது முன்னுக்கு பின்னான சில விஷயங்கள், இடம், காலம் பற்றிய குழப்பங்களும் ஏற்படுகின்றன. அத்தோடு இபின் பதுதா எழுதியதோடு இடைச்செருகள் நிறைய இருந்திருக்கக்கூடும் என்றும் தோன்றுகிறது. ஒரு மலையை தூக்கி கொண்டு அந்த இபின் பதுதா வந்து 30 வருஷம் கழிச்சு பயணம் பண்ணி போயிட்டாரு. இந்தியாவை பற்றி நிறைய எழுதியிருக்காரு, அந்த மக்களை பற்றி எழுதியிருக்காரு. பட் அதில் வந்து நிறைய இடைச்செருகளும் வந்து இருக்கும் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அதாவது வந்து இவர் விருப்பம் இல்லாமல் 2-3 இடையில வந்து கமெண்ட்ஸ் கூட எழுதியிருக்கலாம். ஏன்னா இன்னொருத்தரில் அவர் சொல்லி தானே எழுதினார். அதையுமே சொல்கிறாங்களா, முன்னுக்கு பின்னான நிறைய விஷயங்களும் இருக்குது அப்படின்றாங்களாம். அவர் என்ன எழுதியிருப்பாருனா வந்து ஒரு பறவை வந்து மலையை தூக்கிட்டு போச்சு அப்படின்லாம் வந்து அதை குறிப்பில் வந்து எழுதியிருக்காராம். அவர் வந்து செவி வழியாக கேட்ட செய்திகள்லாம் வந்து நிறைய எழுதியிருக்காரு அப்படின்றதையுமே வந்து அந்த புத்தகத்தை வந்து படிக்கும்போது தெரியுது. ஆனாலும் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அறிவை தேடி செல்வது மனிதனின் முதற் கடமையாகும். எனது பயணம் முழுவதுமே அறிவை தேடி நான் மேற்கொண்ட முயற்சிகளே என்கிறார் இபின் பதுதான்னு சொல்லிட்டு அந்த அறிவை தேடி தான் என்னோட பயணம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து துக்ளக் வந்து குரூரமான தண்டனைகள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து கையை வெட்டி காலில் தைக்கிறது, காலை வெட்டி கையில் தைக்கிறதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து நிறையா குரூரமான தண்டனைகள் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்து இந்த நீதிபதியாக இருந்த இபின் பதுதாவோட வற்புறுத்தலாக கூட இருந்திருக்கலாம், இவரோட சஜஷன் கூட இருந்திருக்கலாம். முகமது பின் துக்ளக் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை. மேபி இபின் பதுதா வந்து அவரை ட்ரிகர் பண்ணி அந்த மாதிரி கூட கொடுக்க வச்சிருக்கலாம். ஏன்னா இவர் தான் நீதிபதியாக இருந்தார் அப்படின்றது கூட வந்து இப்போ வந்து வரலாற்று வல்லுநர்கள், அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து சொல்கிறாங்களா, அந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்களாம். பட் இருந்தாலுமே வந்து அப்போ உள்ள, அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து 14ஆம் நூற்றாண்டு பற்றி இந்தியாவை தெரிந்து கொள்வதற்கு அன்றைய அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பதிவு செய்வதிலும் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றன. அதாவது என்னதான் வந்து இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து வந்தாலுமே வந்து அந்த இபின் பதுதாவோட குறிப்புகள் வந்து 14ஆம் நூற்றாண்டில் பற்றி, இந்தியாவை பற்றி, அங்கே உள்ள அரசியல், அங்கே உள்ள சமூக நிகழ்வுகள், அங்கே உள்ள மக்கள், அங்கே மக்கள் மேலே உள்ள ஒரு அதிகார பிரச்சனை, அப்போ அவங்களுக்கு செலுத்தப்பட்ட வரி, அவங்களுக்கு நடந்த பிரச்சனை, அங்கே உள்ள அரசர்களோட பிரச்சனை, அதெல்லாம் வந்து உங்களுக்கு 14ஆம் நூற்றாண்டு பற்றி தெரியணும் அப்படின்னா வந்து இபின் பதுதாவோட நூல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், 14ஆம் நூற்றாண்டு எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா வந்து இவரோட நூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான
முக்கியமான நூலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து இபின் பதூதாவும் அவரோட பயணமும் அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் சொல்கிறாங்க. இந்த புத்தகமே அப்படி தான் இருக்கும். ஒரு யாத்திரிகரை சொல்லி அப்போ உள்ள ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லுவாங்க. உலக இலக்கியங்களை பற்றியுமே வந்து இதில் சொல்லுவாங்க. ஸோ அப்படி என்ன புத்தகத்தை வந்து இங்கே சொல்ல வராங்க அப்படின்னா வந்து த ட்ராவல்ஸ் ஆஃப் இபின் பதூதா அப்படின்ற ஒரு புத்தகம் தான் சொல்ல வர்றாங்க. த ட்ராவல்ஸ் ஆஃப் இபின் பதூதா வால்யூம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புத்தகம் தான் வந்து இந்த சாப்டர் வந்து சொல்ல வந்தது. 30 வருஷம் பயணம் பண்ணி இவ்வளோ எழுதியிருக்காரு அப்படின்னு. ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அந்த கோடுகள் இல்லாத வரைபடம் இதை படிங்க. இபின் பதூதா பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த 30 வருஷம் குறிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா த ட்ராவல்ஸ் ஆஃப் இபின் பதூதான்னு சொல்லி அந்த புத்தகம் வந்து வாங்கி படிங்க. நன்றி.